மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல்குவி ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் டிஎன்ஆர். என்னடா அது பிரேசில் ஜெர்சி போட்டு வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், பிரேசிலை பத்தி தான் பேச போறோம். பிரேசில் லெஜெண்ட்ஸ், அதாவது 2002 வேர்ல்டு கப் ஜெயிச்ச, ஏன் அதுக்கு முன்னாடி 98 வேர்ல்டு கப் ஜெயிச்ச பிரேசில் நாட்டு வீரர்கள், ஃபுட்பால் வீரர்கள் வந்து நம்ம சென்னை நேரு ஸ்டேடியத்துல மார்ச் 30 மாலை 7 மணிக்கு இந்தியன் லெஜெண்ட்ஸ் டீமோட ஒரு போட்டி விளையாட போறாங்க. அதை பத்தி என்னுடைய கருத்தை தான் நான் இப்ப தெரிவிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்க்ளோஷர். நான் வெறித்தனமான பிரேசிலியன் ஃபேன், அதாவது பிரேசிலியன் ஃபுட்பால் டீம் ஃபேன். 98 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பிரேசிலும் பிரான்ஸும் விளையாண்டவங்க எல்லாருக்கும் தெரியும். பிரான்ஸ் 3-0 ஜெயிச்சாங்க. அழுதுட்டேன் நான். என்னால டிவியே பார்க்க முடியல. வந்து 2 கோல் விழுந்த உடனே அணைச்சிட்டேன். டிவி அணைச்சிட்டு வாசல்லாம் வந்து கடுப்புல சுத்திட்டு இருந்தேன் எங்க வீட்டு வாசல்ல. என்னடா அது நம்ம பிரேசில் தோக்க போதே அப்படின்னு. அதுவும் வந்து ரொனால்டோ வந்து அவ்வளவு நல்லா விளையாடி இருப்பாரு. அப்போ ஒரிஜினல் ரொனால்டோ. அவங்க டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆர்வமா இருந்தேன். அந்த மாதிரி ஒரு பிரேசில் ஃபேன்னா, அவங்களோட ஃபுட்பால், அவங்களோட கல்ச்சர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து 2014 FIFA வேர்ல்ட் கப் பிரேசில்ல நடந்தது. அதை நேர போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரிப்போர்ட்டரா இருந்தேன், அதையும் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து 2022 கத்தார்ல நடந்த வேர்ல்ட் கப்ல நான் ஒரே ஒரு மேட்ச் பார்த்தேன். அதுவும் பிரேசிலோட மேட்ச். பிரேசில் குரோஏஷியா மேட்சை வந்து பார்த்தேன். அதுல வந்து பிரேசில் தோத்துட்டாங்க. நெய்மார் சூப்பர் கோல் அடிப்பாரு. மனசு நொறுங்கிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிரேசில் பிடிக்கும். அதுவும் நெய்மார் வந்து 2026 வேர்ல்டு கப்ல ஒரு ஃபேரி டெய்ல் கம்பேக் கொடுத்து ரெடீம் பண்ணிட்டு 2022 எப்படி மெஸ்ஸி ஜெயிச்சாரோ அதே மாதிரி அவர் ஜெயிக்கணும்னு பயங்கரமான ஆசை. இவ்வளோ பிரேசில் வெறியனா இருந்து இந்த சென்னையில நடக்க போற மேட்ச் சம்பந்தமா எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லை. அதற்கான காரணத்தை சொல்றேன். இந்த பிரேசிலியன் லெஜெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் லெஜெண்ட்ஸ், இந்த போட்டியினால நம்ம இந்தியன் ஃபுட்பாலுக்கு, தமிழ்நாட்டு ஃபுட்பாலுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு பயனும் கிடையாது. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த பேருக்காக நான் அங்க இருந்தேன், அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக நடக்கிற ஒரு போட்டி. போட்டி நடத்துறவங்களோட இன்டென்ஷன் அதெல்லாம் பத்தி விட்டுருவோம். நான் வந்து இப்போ ஒரு பிரிண்ட் ரிப்போர்ட்டர் கிடையாது, அதெல்லாம் பத்தி ஆராயலை. நான் உண்மையிலே வந்து ரிசர்ச்லாம் பண்ணல. இப்போ ஒரு கமெண்டேட்டரா மாறிட்டேன். பிரிண்ட் ரிப்போர்ட்டரா இருந்தால் யார் வராங்க, எதுக்கு வராங்க, ஏன் நடக்குது, யார் இவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறையா ரிசர்ச் பண்ணியிருப்பேன். இப்போ அதற்கான சூழ்நிலை இல்லை. அதனால நான் வந்து ஒரு அப்சர்வராக சொல்றேன். முக்கியமான காரணம் இந்த போட்டி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏற்படுத்தாது. அவங்க எல்லாம் ரிட்டையர்ட் பிளேயர்ஸ், ஒன்றும் பெருசாக விளையாடிட்டு போறது இல்லை. அதனால அந்த போட்டி வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குங்கிற ஒரு எந்த விதமான இதுவும் இல்லை, சான்ஸும் இல்லை. பட் ரிவால்டோ இஸ் ரிவால்டோ. ரொனால்டினியோ வர போறாரு, அதுக்கப்புறம் லூச்சியோ வர போறாரு, இந்த மாதிரி எங்க ஆர்சனல் சேர்ந்த ஜில்பர்ட்டோ வர போறாரு, இன்வின்சிபிள் டீம்ல இருந்தாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய துங்கா வர போறாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நேம்லாம் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு பஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இப்ப ஏன் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஏன் வரலன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுட்பாலோட நிலைமை. தமிழ்நாடு ஃபுட்பால் வந்துங்க ஒரு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்குது. சென்னை ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும் சண்டை. ஒரு அடா கமிட்டி போட்டிருக்காங்க. ஃபுட்பால் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருச்சு. சென்னை இப்போ சீனியர் டிவிஷன் லீக் நடக்கல, ஒரு 4-5 வருஷமா நடக்கல. நம்ம பிளேயர்ஸ்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா கோச் பண்ணிட்டு இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, சார் ரத்த கண்ணீர் வருது சார், பிளேயர்லாம் வந்து கூலி வேலைக்கு போறான் சார். இங்கே சென்னை லீக் நடந்து அவன் விளையாடி ஓரளவுக்கு பணம் வரும், பிரைவேட் கிளப்ஸ் பணம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் டீம்ஸ்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரயில்வே, ICF, அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ், AGS ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ், GST, இவங்கெல்லாம் யாரையாவது ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஒரு ஹோப் இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை. இந்த சண்டையினால ஃபுட்பால் நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷம்
என் 10 வருஷத்துக்கு மேலேயே சென்னை ஃபுட்பாலை பயங்கர தீவிரமா நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு கப்பை எந்த அளவுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணேனோ அதே பேஷன், அதே கமிட்மெண்ட்டோட நான் வந்து லோக்கல் லீகை கவர் பண்ணியிருக்கேன். அந்த லோக்கல் லீகே நடக்காத சூழ்நிலையில இந்த லெஜெண்ட்ஸ் மேட்ச்னால என்ன பயன்? இந்த லெஜெண்ட்ஸ் மேட்ச்னால நம்ம ஃபுட்பாலுக்கு, நம்ம பிளேயர்ஸ்க்கு ஏதாவது யூஸ் வேணும்ல? என்ன யூஸ்ங்க இருக்கு? கோடி கோடியா பணம் செலவழிக்கிறாங்க. நிச்சயமா பணம் நிறைய கொடுக்காம ரொனால்டினியோ, ரிவால்டோ அவங்கெல்லாம் வெளியிலே வரமாட்டாங்க. கொடுத்து கூப்பிட்டுட்டு வராங்க. அதனால எந்த பயனும் கிடையாது. இங்க உள்ள பிரச்சனையை யார் சால்வ் பண்ணுவா? ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் பெருசா எதுவும் முயற்சி எடுத்துக்கல. இங்க தமிழ்நாட்டில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் கூட, அவரும் ஏதாவது முயற்சி எடுத்து, அவருக்கு வந்து ஒரு பெரிய இப்போ செல்வாக்கு இருக்குது, அவராது ஏதாவது பண்ணிருக்கலாம். அவரும் எதுவும் பண்ணல. நம்ம ஃபுட்பால் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்குங்க. நீங்க ஐஎஸ்எல் ஆரம்பிச்ச சமயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாவே போய் கலக்குனாங்க. சூசை பார்த்துருப்பீங்க, கணேஷ், அதுக்கப்புறம் எட்வின், நிறைய பேர், நந்தா, ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு நல்லா விளையாண்டாங்க ஐஎஸ்எல்ல. அதற்கு காரணம் சென்னை சூப்பர் டிவிஷன். ஏன்னா சென்னை சூப்பர் டிவிஷன் ரொம்ப டஃபா இருக்கும், குவாலிட்டி சிறப்பா இருக்கும். பிரைவேட் கிளப்ஸ்லாம் நிறைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் ஆப்பிரிக்காலேருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஜெகஜோதியா நடந்துகிட்டு இருந்தது. நல்ல காம்படிஷன், நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, ஸ்டாண்டர்ட் சூப்பராக இருந்தது. இந்தியாவில் கல்கட்டா லீக், கோவா லீகோட நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த லீக் வந்து அப்படியே முடங்கி போயிடுச்சு. அதன் காரணமா நம்ம ஸ்டேட்ல இருந்து இப்ப ஐஎஸ்எல்லுக்கு யாரு போவா, யாராவது விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் இந்த சென்னை லீக் நடந்தாதான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த டஃப்பான லோக்கல் லீக்ல விளையாண்டாங்கன்னா that will prepare them for the even tougher Indian Super League. அது இல்லையே. இப்ப யாரு வந்து சென்னை எஃப்சிக்காக விளையாடுவா? ஆரம்பத்துல எல்லாம் கேட்டுட்டு இருப்போம், தமிழ்நாட்டுல இருந்து யாரு சென்னை இல்லை அப்படின்ட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சீசன் 1ல நம்ம டீம்ல எந்த சென்னை எஃப்சியில ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் கிடையாது. அப்ப இருந்த அமாய் கோஷலுக்கு நான் வந்து, அமாய் கோஷல் வந்து அப்போ டீம்ல இருந்தாரு. நான் வந்து ஒரு இது மாதிரி தமிழ்நாடு பிளேயர் இல்லை, நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏன் எடுக்கல டிராஃப்ட்லன்னு சொல்லி கண்டிச்சு ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன். அப்புறம் அடுத்த சீசன்ல கணேஷை எடுத்த உடனேயே இந்த டிராஃப்ட் நடக்கும்போதே எனக்கு அமாய் கோஷல் ஃபோன் பண்ணாரு, இப்ப ஹாப்பியா கணேஷ் நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப யாருக்காக பேசுறது? இப்ப சென்னை எஃப்சில இவர் ஏன் எடுக்கல, அவர் ஏன் எடுக்கல, இந்த பையன் நல்லா விளையாடுவாரு, இவர் சென்னை சூப்பர் டிவிஷன்ல அருமையா விளையாடி இருக்காரு, ஐசிஎஃப்க்கு செம பிளேயரு, சூசை வந்து கோல் அடிப்பாரு, கிராஸ் போடுவாரு, அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு சொல்றதுக்கு யாரு இருக்கா? சென்னையில ஃபுட்பால் வர்ச்சுவலி டெட்டுங்க. பெண்கள் பிரிவாது பரவாயில்ல, ஏதோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. மென்ஸ் சைட்ல ஜீரோ, எதுவுமே இல்லை. நம்ம வந்து பின்னோக்கி போயிட்டே இருக்கோம். ஒரு காலகட்டத்துல ஆந்திர பிரதேஷ் ஃபுட்பால் இப்படிதாங்க இருந்தது. ஒரு 20-30 வருஷம் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எந்த போட்டியும் நடக்கல. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தமிழ்நாடு ஃபுட்பால், சென்னை ஃபுட்பாலும் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நிறைய பேர் மனசுல இருக்கு, என் மனசுலயும் இருக்கு. அதனாலதான் என்னுடைய பெலவ்ட் பிரேசில் டீம் வந்தா கூட என்னால வந்து எக்ஸைட் ஆக முடியல. ஒரு டிக்கெட்டை வந்து bookmyshow.comல புக் பண்ணிட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் இல்லை. டிக்கெட்லாம் ஃபாஸ்ட் செல்லிங், 5000 ரூபாய் வித்துருச்சு, இந்த டிக்கெட் தான் இருக்கு, அப்படி இப்படிலாம் மெசேஜ் வருது. நோ எக்ஸைட்மெண்ட் அட் ஆலுங்க. ஏன்னா தனக்கு பிறகுதான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா, நம்ம பசங்களும் நல்லா இருக்காங்களா, ஹெல்த்தியா இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையானது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் ஊருக்கு உதவுறதெல்லாம் பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபுட்பால், தமிழ்நாடு ஃபுட்பால் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, ஹெல்த்தியா இருக்குதா, பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குதா, பிளேயர்ஸுக்கு ஒரு களம் கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு தான் வந்து நம்ம அடுத்ததுக்கு போகணும். இன்டர்நேஷனல் ஃபுட்பால், மெஸ்ஸி, ரொனால்டோ, அது இது எம்பாப்பேலாம் அதை பார்த்து ரசிக்கிறோம் அவங்க லீக்ல விளையாடும் போது. ஆனா நம்ம நாட்டுக்கு வந்து சும்மா வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்க, இதனால இந்த தமிழ்நாடு ஃபுட்பால்ல வந்து முன்னேற்றம் வருமா, இங்க உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுமா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. உங்களாம் நிறைய பேர் வந்து டிக்கெட் கூட வாங்கியிருக்கலாம், வாங்கினவங்களாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பட் இந்த கேள்வி நம்ம கேட்டே ஆகணும். தமிழ்நாடு ஃபுட்பால் நல்லா இருக்கணும், சென்னை ஃபுட்பால் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்
வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்ட் டைம்ஸில் என்ன 4-5 வருஷமாகவே அந்த பிரச்சனையில் வாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம பிளேயர்ஸ்லாம். அதனால தான் 6 உயிரான ஒரு பிரேசில் டீம் வந்தால் கூட அப்படியே என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. இது மாறணும். ஏன்னா நிறைய பேரை மீட் பண்ணுறேன், அவங்கெல்லாம் வந்து சொல்கிற விஷயம் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன் தான் ஃபுட்பால் எடுத்தோம், ஏன் தான் ஃபுட்பால் கோச்சிங் பண்ணுறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வருத்தம் வந்து உண்மையானது, அவங்களுடைய ஆதங்கம் வந்து 100% சரிங்க. ஏன்னா ஃபுட்பாலில் கோச்சிங் பண்ணுறது, ஃபுட்பால் கிளப்பு நடத்துறது, ஏன் ஃபுட்பால் விளையாடுறதே நம்ம நாட்டில் கடினம். அதுக்கு சரியான ப்ரொஃபஷனல் ஸ்டெப்ஸ் இல்லை, இந்த பாத்வே டு ப்ரொஃபஷனலிசம் இல்லை. பேரண்ட்ஸ்லாம் ஃபுட்பால் ஆர்வமாக இருக்காங்க, ஆனால் ஏன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்க வச்சிருவாங்க போல இருக்கிற ஃபுட்பால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்படி ஒரு நிலைமை இருக்கிற போது செலசாவோ 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஸ், பிரேசில் நாட்டை சேர்ந்த டாப் பிளேயர்ஸு வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ்லாம் வந்து இங்கே வரும்போது உற்சாகம் அடைய முடியல. பட் எனிவே நம்ம வந்து இனிமேல் தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டு ஃபுட்பால், இந்தியன் ஃபுட்பால், இன்டர்நேஷனல் ஃபுட்பாலும் பேசுவோம். அது மேலே நம்மளுக்கு என்ன வெறுப்பு. பட் வந்து இந்த பிரேசில் லெஜெண்ட்ஸ் வர்சஸ் தமிழ்நாடு லெஜெண்ட்ஸ், இந்தியா லெஜெண்ட்ஸ் போட்டினால இந்தியன் ஃபுட்பாலுக்கு, தமிழ்நாட்டு ஃபுட்பாலுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.